வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் பர்டிகுலர் டார்கெட் பாயிண்ட்ஸும் நம்ம வந்து டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடச்சிட்ருக்கு. ஸோ வாங்க இன்றைக்கி மூவ் எப்படி இருந்தது, மார்க்கெட் மூவ் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், தென் நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மண்டே, இன்னைக்கு மூவ் சூப்பராக இருந்தது இல்லையா? ஸோ இன்றைக்கான மூவ் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் எவ்வளோ அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்ட்ரி எக்ஸிட்கான ஃபுல் கிளியர் வீடியோ உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக கிளியராக நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமை சூஸ் பண்ணுறது கிடையாது. தென் வெயிட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நம்ம லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நான் நேற்று ப்ரொவைட் பண்ண டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட் இருந்தாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. அதையும் நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க ட்ரேடிங் வியூவில் ஃபர்ஸ்ட். தென் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்துட்டு வந்து பாருங்கள், இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அப்வர்டில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இது, ஃபர்ஸ்ட் ட்ரேட் இது தான். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24763 நம்ம வந்து பை பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உங்களோட கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் ஒரு மினிமமான ஒரு டார்கெட் ஒன்று நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். 24791 வரைக்கும் இங்கே வந்து ஒரு மினிமம் டார்கெட், ஒரு 28 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு மினிமமாக ஒரு டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 28 பாயிண்ட் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனில் அகைன் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கேயும் அதே மாதிரி தான் பாருங்கள், இங்கேயும் நமக்கு வந்துட்டு டச் ஆகிட்டு இங்கே நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ரைட், இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். ரைட், 24756 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் நமக்கு கிடைக்கல. ரைட், ஸோ அப்போ தான் பை பண்ணணும். சடனாக இது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே வந்துட்டு நமக்கு வந்து டக்குன்னு நம்மளோட ஸ்டாப் லாஸையுமே இது வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24733 வந்துட்டு இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ், ஒரு 23 பாயிண்ட் வந்து இங்கே நமக்கு ஒரு குட்டியாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் தான் இல்லையா? நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் எல்லா ட்ரேட்ஸும் வெயிட் பண்ணுங்கள். எவ்ரி ட்ரேட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு பிஃபோராகவே நம்ம டார்கெட் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் ரெண்டையுமே கொஞ்சம் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள், பை பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட ட்ரேட்ஸ் கிடைக்கும். அன்றைக்கான டே இருக்கும், எனக்கான டே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன், இங்கே நமக்கு ரிவர்சலில் இங்கே வந்து டவுன்வேர்டில் இல்லையா, நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே டவுன்வேர்ட்ஸில் இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ரைட், ஸோ இங்கே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24710 வந்து நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிருக்கணும். ரைட், இதுதான் நம்மளோட என்ட்ரிக்கான பெஸ்ட் டைம். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க. இப்போ நமக்கு டவுன்வேர்டுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும். ரைட், ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்களேன் ஒரு சூப்பர்பான மூவ் இருந்தது டவுன்வேர்டில். ஸோ இங்கே நீங்கள் உங்கள் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் அச்சீவ்டு. பட் நம்ம லைனில் பாருங்கள், நம்ம ப்ரொவைட் பண்ண ஃபர்ஸ்ட் டார்கெட் லைன்லேயே இங்கே நமக்கு கரெக்டாக அச்சீவ் ஆச்சு. அதை விட மேக்ஸிமமாகவே தான் அச்சீவ் ஆச்சு. ரைட்டா, ஸோ 24606 வரைக்கும் இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த சிங்கிள் ட்ரேடில் ஒரு 104 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம் இந்த தேர்ட் ட்ரேடில். ஸோ ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்மளோட எவ்ரி மூமெண்ட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுற அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் இருக்கும். அந்த கன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அந்த கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணிங்கன்னா போதும். அது கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட்டோடு அது நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வரும். இஃப் சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு லெவலோடு அது நீட்டாக நமக்கு எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளில வந்துடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க டார்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அக்யூரசி லெவல் பற்றி உங்கள் ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நம்மளோட தேர்ட் ட்ரேட் இல்லையா?
இப்போ நம்ம பார்த்தாச்சு, தேர்ட் ட்ரேடும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் இல்லையா? ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் என்ன பண்ணுவோம்னா, அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ரிவர்சலில் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 2, 4, 6, 7, 8ல் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி அந்த க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆகிருக்கணும். ஐ மீன் பை பண்ணியிருக்கணும். இங்கே நமக்கு வந்து இங்கே டச் ஆகிட்டு இங்கே வந்து அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லையா? இங்கே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும். பை பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்களேன், கரெக்டாக நம்ம லைன் வரைக்கும் கரெக்டாக அச்சீவ் ஆச்சு. ஆக்சுவலி 24745 வரைக்கும் கரெக்டாக இங்கே ஒரு அச்சீவ்மெண்ட் 67 பாயிண்ட், இந்த ஒரே ட்ரேடில் 67 பாயிண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். அச்சீவ் பண்ணிட்டு அழகாக டவுன்வர்டில் மொமெண்டம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளோட டார்கெட்ஸ் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்ம அனாலிசிஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும், எவ்ரிடே அனாலிசிஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும் அது எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்சுவலி இதுதான் இன்றைக்கான நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ், இன்றைக்கான அனாலிசிஸ் இதுதான். ஸோ நிஃப்டி 50 மூவ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கல்ல. ஸோ வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ், நமக்கு ஒரு குட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆச்சு. மற்ற மூணுமே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஓவரால் ஒரு 199 பாயிண்ட் வந்து நீங்கள் சொல்லிடாக இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே நான் மேக்ஸிமமாக சொல்கிறேன். இதில் நீங்கள் மினிமமாக நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து அதுவே வந்து சூப்பராக அச்சீவ் ஆகிருக்கும். அதுவும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் தான். ஆக்சுவலி இதை நான் இன்னும் மேக்ஸிமமாக நான் எடுத்துகிட்டு போய் நான் சொல்கிறேன். ஸோ 199 பாயிண்ட் வந்து நீங்கள் சொல்கிற ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸும் இருந்தது இல்லையா? அதனால ஸோ அதை ரெடியூஸ் பண்ணிட்டு பார்த்தா ஒரு 176 பாயிண்ட் வந்துட்டு இன்றைக்கி மண்டே ஸ்டேட்டஸ் படி நிஃப்டி 50ல் மட்டும் நீங்கள் ஒரு 176 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீட்டாக வெளியில் வந்திருக்கணும். ஸோ இன்றைக்கி மண்டே மூவ் நல்ல பெஸ்ட்டு மூவாக தான் இருந்தது. இந்த வீக்கோட ஸ்டார்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ இது நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் மட்டும் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸும் பார்க்கலாம். அதுலேயும் இன்னும் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான் இன்றைக்கி ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நிஃப்டி 50க்கு நாளைக்கு நம்ம டியூஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கு நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸை பார்த்துலாம். நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துலாம். 24707, then 24781, then 24847, then 24961, then 25023, then 25086, then 25138, then 25275. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா நிஃப்டி 50. இஃப் சப்போஸ் நாளைக்கு மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24557, then 24483, 482, then 24404, then 24311, then 24240, then 24191, then 24133, then 24067. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி நம்ம வரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டார்கெட்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வியூவில் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடச்சிட்ருக்கு. ஸோ வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் தான். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ சேம் நம்ம ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். நம்ம மேக் பண்ண ட்ரெண்ட் லைனில் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன்.
ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். 54598 நீங்கள் இங்கே வந்து கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருப்போம். ஆனால் கொஞ்சம் கூட மூவ் கொடுக்கல. சடனாக ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் இங்கே நமக்கு. ஆக்சுவலி டக்குன்னு மார்க்கெட் டவுனில் ரிவர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா? டக்குன்னு இங்கே நமக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு குட்டியான ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இதோட நம்ம லோ வேல்யூவில் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் பிஃபோர் கேண்டிலோட லோ வேல்யூவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் 54541 வந்துட்டு ஒரு 57 பாயிண்ட் வந்துட்டு நமக்கு இங்கே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம லைனில் தான் நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிது இல்லையா? நம்ம லைனில் இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் டவுன்வர்ட்ஸில் இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 54510 நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிருக்கணும், ஐ மீன் பை பண்ணியிருக்கணும். இங்கே நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன்? டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும். இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர்பான மூவ் இருந்தது. கரெக்டாக நம்ம லைனில் தான் உங்களோட அச்சீவ்மெண்ட் இருந்தது. ஸோ பாருங்கள், இங்கே 54 நான் லோ வரைக்கும் நான் மென்ஷன் பண்ணுறேன். 54226 வரைக்கும் இங்கே கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்ட்ஸ்லேருந்து கரெக்டாக நம்ம ட்ரெண்ட் லைன் வரைக்கும் உங்களோட மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் எடுத்திருந்துருக்கலாம். 274 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இது ஒரே ட்ரேடில் நான் சொல்கிறேன். ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். 274 பாயிண்ட்ஸ் சிங்கிள் ட்ரேட் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளோட டார்கெட் வந்துட்டு நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதில் நீங்கள் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, நான் என்ட்ரு ஆகிட்டேன், பை பண்ணிட்டேன். இங்கே ஒரு மினிமம் நீங்கள் வந்து டார்கெட் செட் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் மினிமமாகவே நீங்கள் டார்கெட் செட் பண்ணாலும் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடும். ஸோ அச்சீவ் ஆகிட்டு நீட்டாக இங்கேயே நீங்கள் எக்ஸிட் ஆகலாம், இங்கேயே எக்ஸிட் ஆகலாம். இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமமான ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் இப்போ நம்ம 274 பாயிண்ட் ப்ராஃபிட்டுங்கிறது. ஸோ சிங்கிள் ட்ரேடில் நமக்கு செகண்ட் ட்ரேடில் சிங்கிள் ட்ரேடில் 274 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் அதே தான். இங்கே நமக்கு சடனாக இங்கே ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன், அப் ட்ரெண்டில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 54301 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும், ஐ மீன் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். இங்கே நமக்கு அப் ட்ரெண்டில் அப்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் பை பண்ணுவோம். பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் இதோட ஹைக்கு வரைக்கும் இங்கேயும் நம்ம கரெக்டாக நம்ம லைனை டச் பண்ணி நீட்டாக அச்சீவ் பண்ணிருச்சு. அதை விட மேக்ஸிமமாகவே உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டு தான். ஸோ 54672 வரைக்குமே வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். ஸோ 371 பாயிண்ட் இந்த ஒரே ட்ரேடில். இதுவுமே தான் சிங்கிள் ட்ரேடில் இங்கே நீங்கள் 274 புக் பண்ணியிருக்கலாம், இங்கே நீங்கள் 371 பாயிண்ட் புக் பண்ணியிருக்கலாம். ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் இல்லையா? ஸோ சிங்கிள் ட்ரேடில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து மேக்ஸிமமான ப்ராஃபிட். இங்கே நீங்கள் இது நம்மளோட தேர்ட் ட்ரேட் இல்லையா? இதிலே ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம். இது எக்ஸிட் ஆகிருக்கலாம். இங்கே 371 பாயிண்ட். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் இன்னும் நமக்கு வெயிட்டிங் இருக்கு இல்லையா? ஒரு நாளைக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் 4 ட்ரேட்ஸ் நம்ம அட்டன் பண்ணுவோம். போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 4 ட்ரேட்ஸ் நம்ம அட்டன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, நம்ம டில் டைமுக்குள்ளே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு இல்லையா? ஸோ இங்கே நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே வந்து அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி 54623 நம்ம பை பண்ணியிருக்கணும். இங்கேயும் அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ கால் ப்ரைஸில் தான் நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ பை பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுக்காம டக்குன்னு ஒரு ரிவர்சல் மூவ் கிரியேட் ஆகிட்டு இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. 54633 இங்கே நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரேட். நெக்ஸ்ட்டும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதுவுமே வந்து ஒரு 240 சம்திங் தான் நினைக்கிறேன், 245 நினைக்கிறேன் டைம் நான் சொல்கிறேன். ஒரு 240 சம்திங்கில் தான் வந்துட்டு நமக்கு இங்கேயும் கன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்ம வந்து 3 o'clock above தான் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். நீங்கள் 230 245 வரைக்குமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப் சப்போஸ் இங்கே நீங்கள் இதை கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். இதுவும் நம்ம லைனில் கிடச்ச கன்ஃபர்மேஷன் தான். இங்கே வரைக்குமே வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஓகே, ஸோ அபோவ் 3 o'clock பண்ணாதீங்க. அபோவ் 3 o'clockக்கும் சரி ஃபர்ஸ்ட் 10 minutesயும் சரி நம்ம வந்துட்டு கன்ஃபர்மேஷன் ஐ மீன் நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக சூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இது வந்து 245 சம்திங். ஸோ நீங்கள் ஷுவராக பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது லாஸ்ட் வரைக்குமே வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இது நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரேட் சொல்கிறேன். 5th ட்ரேடும் நமக்கு கன்ஃபர்மேஷன் உண்டுன்னு நான் சொல்கிறேன் நம்ம லைனில். ஓகே, ஸோ இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா? ஸோ சூப்பராக இருந்தது மூவ். நமக்கு ஒரே ஒரு 2 ஸ்டாப் லாஸ்லேயே ஒரு 67 பாயிண்ட் இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட் அண்ட் 4th ட்ரேடில். ஃபஸ்ட் ட்ரேடும் ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதே நேரம் 4th ட்ரேடும் நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ். ஸோ ஓவரால் 67 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போக பேலன்ஸ் ஒரு 645 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி 645 நமக்கு ப்ராஃபிட் புக்கிங், 67 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது. ஸோ
லெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 578 பாயிண்ட் வந்து நமக்கு சாலிடாக ஒன்லி பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட இன்றைக்கி டே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி நம்ம நிஃப்டி 50ல் ஒரு 176 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம், இங்கே ஒரு 578 பாயிண்ட். ஸோ ஓவரால் டுடே மண்டே ஸ்டேட்டஸ் மட்டும் நான் பார்த்தீங்க அப்படின்னா 754 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் சூப்பர்பான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட இன்றைக்கி டே நீங்கள் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ லாஸ்ட்டு வீக் வந்துட்டு கொஞ்சம் குட்டி ஸ்டாப் லாஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம். பட் ரொம்ப குட்டியான ஸ்டாப் லாஸ் அதெல்லாம் மேக்ஸிமைஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு இந்த வீக்கோட ஸ்டார்ட் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டி நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 54653, தென் 54777, தென் 549, 60, then 550, 96, then 55221, then 55, 402, 55, 617, then 55849. ஸோ இதை நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துலாம். 54413, தென் 542, 55, தென் 540, 76, தென் 539, 59, தென் 53771, then 53, 522, then 533, 83, finally 53216. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. போத் அப் ட்ரெண்ட்ஸும் பார்த்தாச்சு, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ணணும், அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதான் நம்ம ப்ரொவைட் பண்ண டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க ட்ரேடிங் வியூவில். மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். சூப்பர்பான ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட தான் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸ் மூவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட அக்யூரசி லெவல் பற்றி அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.